நடிகர் சூர்யா தான் கருப்பு படத்துக்கு வந்து வெற்றிக்கு பிறகுதான் இப்ப விஸ்வநாத் ஆண்ட் ஜான்ஸ் என்ற திரைப்படம் நடிச்சிருக்காரு. இந்த படத்துல வந்து நம்ம மமிதா பைஜின்னு சொல்லிட்டு பல ஒரு டைரக்டரும் சரி நடிகர் பாட்டாலும் இருக்கிறாங்க. அந்த படம் வந்து எப்படி இருக்கு, சூர்யா மமிதா பைஜியோட நடிப்பு வந்து எப்படின்னு சொல்லிட்டு பல விஷயங்களை பார்க்க போறோம். மறந்துடாம விஸ்வநாத் அந்த திரைப்படம் நீங்க பார்த்துருந்தா எப்படின்னு சொல்லி கமால பின் பண்ணிருங்க. நம்ம சூர்யாவுக்கு கருப்பு படம் வந்து கம்பேக் வெறித்தனமா சொல்லிட்டு போகலாம். 300 கோடி மேல வந்து செய்து உள்ள படம் சொல்லலாம். ஆனா இந்த படம் வந்து எவ்வளவு வந்து வசூல் பண்ணும், சூர்யா அவர்களுக்கு வந்து ஒரு கம்பேக் ஒரு வேற ஒரு படமா இல்லையான்னு சொல்லிட்டு கமால பின் பண்ணிட்டு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஆதரவு கொடுத்தாதான் இன்னும் நான் வந்து பல வீடியோகள் வந்து உங்களால் போட முடியுங்களா. ஏனென்றால் கருப்பு படத்துக்கு வெற்றிக்கு பிறகுதான் ஒரு சில மாதங்கள் இடைவெளிக்கு பிறகுதான் நடிகர் சூர்யாவின் விஸ்வநாத் ஆண்ட் ஜான்ஸ் திரைப்படம் வந்து தியேட்டர்கள் வந்து வெளியாக உள்ளது. அந்த படத்தோட டைரக்டர் வந்து யாருன்னா லக்கி பாஸ்கர் போன்ற பில்குட் திரைப்படத்தை இயக்கியவர் தான் வெங்கி அட்கூரி. ஏன்னா இந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ணவர் தான் ஆல்ரெடி பாஸ்கரன். சரிங்களா, லக்கி பாஸ்கர் மணியை பற்றி எவ்வளோ ஒரு படம் நம்ம துல்கர் சல்மான் படம் சொல்லிட்டு போகலாம். அந்த படத்தோட டேரக்டர் தான் நம்ம சூர்யா வச்சு தான் இந்த விஸ்வநாத் வந்து டேரக்டர் தான் பண்ணியிருக்கிறாரு. ஒரு ஃபேமஸான ஒரு தயாரிப்பு நிறுவனமான சீகரா என்டர்டைன்மெண்ட் இதை வந்து தயாரித்துள்ளது. ஆனால் படத்தோட கதை வந்து என்னன்னா சிம்பிளாக சொன்னால், இந்த படம் வந்து ரசிகர்கள் வந்து பூர்த்தி செய்யலையா. சஞ்சய் விஸ்வநாத் அந்த கேரக்டர் வந்து நம்ம சூர்யா சார் நடிச்சிருக்கிறாரு. ஒலிம்பிக் மட்டத்தில் பங்கேற்கும் ஒரு துப்பாக்கி சூடும் அந்த ஒரு பிஸ்டல் ஷூட்டர் வீரர் வந்து சொல்லலாம். ஒரு கோடிக்கணக்கான சொத்துக்களுக்கு சொந்தமான ஒரு தொழில் வந்து சூர்யா சார் இருந்தாலுமே 42 வயதிலுமே அவர் வந்து திருமணம் செய்து கொள்ளாமல் வந்து இருக்கிறாரு. தங்களுடைய ஒரு குடும்ப வம்சாவளத்திற்கு இத்தோட வந்து நின்று விடுமா என்று சூர்யா அந்த சஞ்சய் விஸ்வநாத் அவங்களோட அம்மா சரிங்களாங்க நிர்மலா கேட்டு யார் பண்ணியிருக்காங்க, ராதியா பண்ணியிருக்காங்க. ரொம்ப கவலைலாம் பண்ணியிருக்காங்க. என்னன்னா நம்ம பையனுக்கு வந்து கல்யாணம் ஆகுமோ ஆகாதா, வயசு 42 ஆச்சு, ஆனால் சொத்து புத்து எல்லாம் நிறையா இருக்கு. நம்ம சூர்யா சார் வந்து கல்யாணமும் பண்ணல. இந்த படத்துல தாயின் மீது அதிக அன்பு கொண்டவர் தான் சூர்யா அவர்கள். அமெரிக்கா சென்று அங்கு உள்ள வந்து சில மருத்துவர்களை சந்தித்து வாடகை தாய் மூலம் தான் குழந்தைகளை வந்து பெறுகிறாரு. ஆனா தன்னுடைய அம்மாக்கள் வந்து விருப்பலை என்றாலும் குழந்தையின் மீதான ஒரு அன்பால் அதை வந்து ஏற்றுக்கொள்கிறாரு. இதற்கிடையே தான் அந்த ஒரு பச்சிளம் குழந்தையை வந்து எலும்பு மஜ்ஜாஜ் சரிங்களாங்க மாற்று அறுவை சிகிச்சை செய்ய வேண்டிய ஒரு அவசியம் வந்து அந்த குழந்தைக்கு வந்து ஏற்பட்டுறது. குழந்தையின் தாய் எலும்பு மஜ்ஜாஜ் தேவைப்படுவதால் அதற்காக சூர்யா வந்து அமெரிக்கா வந்து எப்பனா போறாரு. மாடி வந்து எந்த கட்டு பண்ணியிருக்காங்கன்னா யாருன்னா நம்ம மமிதா பைஜு என்ற ஒரு துருதுருப்பான இருக்கும் ஒரு சுட்டி பெண்ணு தான் அந்த வாடகை தாய் சொல்லலாம். அவர் இதுக்கு வந்து வந்து சம்மதிச்சிருக்காங்க, ஓகே சொல்லியிருக்காங்க. ஆனால் அறுவை சிகிச்சைக்காக இந்தியா வரும் மாடிக்கு நாளுக்கு நாளாக குழந்தையின் மீதான ஒரு பாசம் வந்து அதிபத்தோடு சூர்யா மீதான ஒரு காதலை வந்து அது வந்து எப்படி மாறி உள்ளது. இறுதியில தான் இவர்கள் வந்து இருவருமே சேர்ந்தாங்களா இல்லையா வந்து கதை வந்து சொல்லிட்டு போலாம் படத்தோட. ஆனா படம் வந்து ஒரு பழைய கதையை வந்து இருந்தாலுமே கதையை பொறுத்தவரை தான் இது வந்து புதிதாக எதுவும் வந்து கிடையாது. என்டிஆரின் ராமு 1966ஆம் ஆண்டும் சரி, பாக்யராஜன் வந்து முத்தலைவு முடிச்சும் சரி, அந்த படம் 1983ஆம் சரி, நாகராஜாவின் வந்து சந்தோஷம் 2002 படம் சரி ஆகிய படங்களை வந்து இதே ஒரு கதைகளத்தை வந்து சொல்லிட்டு போலாம். கல்யாணம் ஆனவர் மீது கதாநாயகி வந்து காதலில் வந்து விழுவது போன்ற கதைகளை வந்து ஏற்கனவே எப்பனா தனி சினிமாவில் வந்து உள்ளது. இங்கு என்னென்றால் வந்து நாயகனுக்கு வந்து திருமணம் ஆகவில்லை, திருமணம் வந்து செய்து கொள்ளும் விருப்பம் வந்து கிடையாது. அதனால தான் அவங்க வந்து ஒரு வாடகை தாய் மூலம் வந்து குழந்தையை வந்து பெறுகிறாரு. அந்த குழந்தையின் தாயை வந்து ஒரு நாயகனை வந்து எப்ப விரும்புகிறாரு. இது போன்ற ஒரு கதைகளை வந்து கையாளும் போது தான் டைரக்டர் சற்று ஒரு கவனமா இருக்க வேண்டும் என்று சூர்யா, மமிதா பைஜு, ராதியா ஆகியோர் நடிப்பு படத்துக்கு வந்து தூணா வந்து நிறுத்தியுள்ளது. டைரக்டர் வெங்கி அட்கூரி என்கவே தமிழை வந்து மீறாமல் அதே படமா ஒரு ஃபேமிலி சென்டிமெண்டா சோகம் அல்லது கூச்சமின்றி சிறந்த வசனங்கள் மற்றும் உணர்ச்சியுடன் படத்தை வந்து அழகா வந்து நகர்த்தி எப்படின்னு சென்றுள்ளான. ஆனா கதைக்கு வந்து தேவையான சீன் வந்து என்னென்ன இருக்குன்னா, ஆனால் என்ன சிக்கல் வந்து படத்தை சொல்லிட்டு போனா படத்தின் வந்து முதல் ஒரு 30 நிமிடங்கள் படம் வந்து எப்படி முடிய வந்து போகிறது என்பது தெரிந்து கூடும். ஒரு கணிக்கக்கூடிய இந்த ஒரு கதைகளத்தை வந்து விறுவிறுப்பா வந்து நகர்த்துவதில் 2ஆம் பாதியில் வந்து டைரக்டர் சற்று வந்து ஒரு போல வந்து தோறுகிறது. ஆனா கதையை வந்து துளியும் சரி, தேவையில்லாத ஒரு ஃபைட் சீனும் சரி, துணை கதை வந்து அவசியம் என்று வந்து எப்படின்னா போகிறது. நம்ம சூர்யா சாரோட ரசிகர்கள் வருத்தப்படக்கூடும் என்பதற்கு
2 ஃபைட் சண்டைகள் வந்து வைக்கப்பட்டது. அவை ஏனவே வந்து திணிக்கப்பட்டது போல இருக்கின்றது என்று பாடல்கள் அது போல சொல்லிட்டு போலாம். நம்ம சூர்யா சாரோட நடிப்பு வந்து எப்படி இருக்கு? ஏன்னா சூர்யா சாரை வந்து ஒரு நடிப்பு அரக்குன்னு சொல்லிட்டு போலாம். இருப்பிலும் தான் சில ஒரு சலிப்பான ஒரு சீன்களே பொறுத்து கொண்டால் இது ஒரு தூய்மையான ஒரு ஃபேமிலி வந்து திரைப்படம் வந்து இருக்கும். சூர்யா, மம்தி பைஜா, வேற சாதி ஆகியோர் போட்டி போட்டு வந்து நடிச்சிருக்காங்க. முதல் பாரியில் வரும் நாயகனை வந்து அந்த டிரைவர் சம்பந்தப்பட்ட வந்து ஒரு உணர்ச்சிகரமான காட்சி சிறப்பாக எப்பனா வந்துள்ளது. வசனங்கள் வந்து ஒரு சுருக்கமாக வந்து அர்த்தமுள்ளதாக இருக்கின்றது. உதாரணம் வந்து என்ன சொல்ல வேணும் உங்களுக்கு, நம் கனவுக்காக எதை வேண்டும்னா தியாகம் செய்யலாம், ஆனால் எதற்காக வந்து நம்மளுடைய கனவுகளை வந்து தியாகம் செய்யக்கூடாது. ரவீனா டானும் சரி, சர்வான் பானாஜும் சரி, நாசர் ஆகியோர் படத்தில் வந்து நடித்திருந்தாலுமே அவங்களுடைய சீன் வந்து தியேட்டர்களில் வந்து பெரிய வந்து எப்படின்னா பேசப்படலை. வைபா, ஐர்பான் சரி, ஆதி ஆகியவை இருந்தாலுமே படத்தில் சொல்லிக்கொள்ளும் அளவுக்கு அவங்களுடைய காமெடி வந்து ஒரு அவ்வளோ வந்து எப்படின்னா ஒத்து வந்து கிடையாது. படத்தில் இருக்கும் ஓரளவு வந்து காமெடி வந்து நம்ம சூர்யா, மமிதா, ராஜியா அவங்க சொல்லிட்டு போகலாம் என்று இடையில தான் வருகிறது. ஜிவி பிரகாஷின் ஒரு பின்னணி இசை வந்து நன்றாக வந்து உள்ளது. ஆனால் பாடல்கள் வந்து மனதில் வந்து நிற்கும் வகைகள் வந்து இல்லை. கேமரா இயக்கம் அருமையாக வந்து பட தொகுப்பு வந்து மேலும் 20 நிமிடங்களை வந்து குறைத்திருந்தால் படம் வந்து இன்னும் ஒரு சுவாரஸ்யம் இருக்கும் என்று தயாரிப்பு வந்து மிகவும் வந்து பிரம்மா வந்து எப்படின்னா சொல்லலாம். படத்தோட நெறிகள் வந்து என்ன இருக்குன்னா, சூர்யா, மமிதா பைஜு, ராதி அவரோட நடிப்பும் சரி, வசனங்கள் போலலாம் வேற பேக்ரவுண்ட் மியூசிக் வேற லெவல் தெரிவித்து விட்டுருக்காங்க. குறைகள் வந்து என்னன்னா, கதையை வந்து முன்பா எழுதியது வந்து நம்ம வந்து கண்டிடம் பிடிச்சிடலாம். 2ஆம் பாதி மெதுவாக வந்து நயிறது, தேவையற்ற ஒரு சண்டை காட்சிகள் துணையாக வந்து சொல்லலாம். இறுதியாக தான் இது ஒரு பில்குட் திரைப்படம் தான். மமிதா பைஜுவின் நடிப்பு தனித்து தெரிகிறது. குடும்பத்துடன் சேர்ந்து மகிழ்ச்சி வந்து பார்க்கலாம்னு சொல்லிட்டு போகலாம். ஆனாங்க ரிவ்யூல வந்து இவ்வளவு விஷயம் சொன்னாலுமே படம் உண்மையில நல்லா இருக்கு. ஃபேமிலியோட போய் பாருங்க, ஒரு ஃபேமிலி ஒரு படம் சொல்லிட்டு போகலாம்.